நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. இனி நாங்கள் பார்த்துக்கிறோம். யமன் கவர்மெண்ட் அதிரடி உத்தரவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத்துடைய T2 ஏர்போர்ட் நேரடியாக விஜயம் செய்த பிரதமர் நாட்டுக்கு போகும்போது T2 வழியாகவே போகலாம் போல் சிறப்பாக ரெடி ஆகிட்டு இருக்குது. புதிய அப்டேட் கிடைச்சிருக்குது. அதே போல் இதோ ஹுதைதா பகுதிகள் கிட்டத்தட்ட 14 ஹூதி படையினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமான தகவல் வந்து அரப் டைம்ஸில் வெளியாகி இருக்குது. தற்போதைய சூழலில் சவுதி அரேபியா எதுவுமே பண்ணாதீங்க, பொறுமையாக நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்கள். நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்களே எங்கள் நாட்டுக்குள்ளே க்ளீனப் வேலைகள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது யமன் முற்றிலுமாக ஒரு பதட்ட நிலையுள்ள நாடாக மாறுது. இது சவுதி அரேபியா மீது எந்த அளவு பிரதிபலிக்கும் அப்படின்றது சொல்ல தெரியலை. அதே மாதிரி செங்கடல் வழியாக இன்னமும் கப்பல்களுடைய பயணம் மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பிதமாக இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் இதோ இந்த ஆண்டு இருக்குது திறக்கிற நிலைமையில் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் குவைத்துடைய T2 ஏர்போர்ட் வேறு லெவலில் ரெடி ஆகுது. விரைவிலேயே T2 ஏர்போர்ட் வந்து பாவனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பணி அமைச்சர் டாக்டர் நூர் அல் மேஷான் மற்றும் குவைத்துடைய பிரதமர் நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி த ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் கவுன்சிலோட இணைந்து மிக முக்கியமான சில புதிய தீர்மானங்கள் கொண்டு வர போகிறாங்க. இதனால் நிறைய பெனிஃபிட்கள் எதிர்வரும் காலங்களில் ஃப்ளைட் பயணங்கள் இன்னும் அதிகரிக்கும். அதே போல் விமான டிக்கெட் விலைகள் வெகுவாக குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறைஞ்சா சந்தோஷம். அதே மாதிரி வீடியோ காட்சிகள் இருக்குது பாருங்கள்.
போகிறோம்.